ஸ்டூடெண்ட்ஸ், வரக்கூடிய நீட் 2025ல 720 out of 720 டார்கெட்டை வச்சிருக்கக்கூடிய பிகினர் டு டாப்பர் வரைக்கும் எல்லோருக்குமே ப்ராமிசிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியும் மீன்வைல் சபரி நீட் அகாடமியும் ரெண்டு பேருமே இணைஞ்சு சேலத்தில் எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் இந்த ஸ்கோரை ரியல் டைமில் அச்சீவ் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டு கேம்பஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எலாபரேட்டட் கிளாஸ் ரூம்ஸ், ஏர் ஃபெசிலிட்டியை நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. மல்டிபிள் லேப்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கல் லேப் கொடுத்துருக்கோம், பயாலஜி லேபும் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூம். ஒரு கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக வெளியே நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. செக்யூரிட்டி கொடுத்துருவோம், வார்டன் கொடுத்துருவோம், டோட்டல் கேம்பஸும் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருவோம். பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரூமுக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. கேண்டீன் கீழே லொக்கேட் ஆகிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் தான் கொடுத்துருக்கோம். ஃபுட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஃபுட்டாக மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி கூட நம்ம அகாடமியில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸோட அஃபோர்டபுளான ப்ரைஸோட இந்த வருஷம் அடுத்த பேட்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் என்கொயரி பண்ணி உடனே உங்கள் அட்மிஷன் எடுத்துக்கங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். ஹோப் உங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பற்றி அப்டேட்டை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன்ட் அப்டேட். ஆல்ரெடி இது வந்திருக்கு, பட் இதில் சில விஷயங்களை பற்றி நம்ம கன்ஃபார்ம் டிஸ்கஸ் பண்ணணும். அதில் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம் பார்த்துட்டு கன்க்ளூஷன் சொல்கிறேன். இன் a significant development concerning the alleged NEET paper leak, #Anurag Yadav, a 22-year-old candidate from Bihar, has confessed to obtaining leaked exam paper through his uncle, a junior engineer. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அனுராக் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 22 years old கேண்டிடேட். இதுதான் பாயிண்ட். அப்போ ஒரு மல்டிபிள் டைம் ட்ராப் பண்ணியிருப்பாரு. இந்த மல்டிபிள் டைம் ட்ராப் பண்ணுறப்போ தப்பு பண்ணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அதனால கூட வந்திருக்கலாம். ஸோ 22 year இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் பேப்பரை நான் படித்தேன் அப்படிங்கிறத கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. அதாவது பேப்பர் லீக் ஆகிடுச்சு, எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆகிடுச்சுங்கிறத கன்ஃபஸ் ஒத்துக்கிட்டார். யார் கொடுத்ததா கேட்டாங்கன்னா அவரோட மாமா, ஜூனியர் இன்ஜினியர், அவர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து எழலாம். புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்வி வரலாம். அதான் பேப்பர் லீக் ஆகிடுச்சு சார், நீட் எக்ஸாமை திருப்பி நடத்துங்கன்னு. ஒரு சிறிய விஷயம் இருக்குக்கண்ணா. ஒரு 500 பேருக்கு இந்த பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த 500 பேரையும் அரெஸ்ட் பண்ணி பேன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. 23 லட்சம் பேருக்கு அதுக்காக ரீநீட் நடத்தணும் அப்படிங்கிறது கஷ்டம். நீங்கள் கேட்கலாம், அந்த 500 பேர்லேருந்து எத்தனை பேருக்கு எனக்கு வந்து இது சப்ளை ஆயிருக்குன்னு தெரியலன்னு. இன்னைக்கு தெரியலனாலும் நாளைக்கு இந்த பேப்பர் வச்சு எழுதுனா கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ தட் இதோட வெப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அது 100 பேரோ இல்லை 1000 பேரோ எத்தனை பேரை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவங்க அரசு செஞ்சுட்டாங்கன்னா ரீநீட்டுக்கான பாசிபிலிட்டி தேவை கிடையாது. பட் இது எத்தனை பேர் ரீச் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் ரீநீட் மட்டும்தான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். சரி, இவர் கன்ஃபஸ் பண்ணதுனால மட்டுமே ரீநீட்டை நடத்த முடியுமானா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதை வச்சு அவங்க ரீநீட் நடத்த மாட்டாங்க. இதை பேஸ் பண்ணி எத்தனை பேருக்கு போச்சுங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரீநீட் நடக்கும். சரி, ரெண்டுக்கான பாசிபிலிட்டி சொல்லிட்டேன். இதுதான் ப்ராக்டிக்கலான பாசிபிலிட்டி. சரி, இப்போ அனுராக் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு, நான் பேப்பரை வந்து படித்தேன் ஒன் டேக்கு முன்னாடி. இதுல சில வேடிக்கையான விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்க. நீட் பேப்பர் லீக்டு அக்யூஸ்டு பை அனுராக் யாதவ் மெமரைஸ்டு பேப்பர் ஆல் நைட். ஒரு நாளைக்கு முன்னாடி தானே கிடைச்சிச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே மெமரைஸ் பண்ணியிருக்காரு. பட் மெமரைஸ் பண்ணதில் என்ன ப்ராப்ளம்னா, பட் ஸ்கோர்டு ஒன்லி 185 out of 720. இதுதான் ப்ராப்ளம். நைட்டு ஃபுல்லாக கொஷின் பேப்பர் கொடுத்துமே அவர் எடுத்த மார்க்கு 720க்கு 185 மட்டும்தான். அவரோட ஸ்கோர் கார்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைச்சிருக்கு. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. ஃபிசிக்ஸில் 85% எடுத்திருக்காரு, கெமிஸ்ட்ரியில் 5% தான் எடுத்திருக்காரு, பயாலஜியில் 51% தான்.
டோட்டலாக பார்க்க 54%, அதாவது ஓவராலாக 185 மார்க் தான் எடுத்திருக்காரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ வெறும் 185 தான் எடுத்திருக்காரு இல்லையா? அப்போது ஒரு நீட் பேப்பரை கையில் கொடுத்தா கூட மெமரி பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கவங்க நம்புவாங்க. கிடையாது, படித்தவனால மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது. ஸோ இது நல்லது தானே. ஸ்கோர் கார்டு ஆஃப் அரஸ்ட் நீட் ஆஸ்பிரண்ட் ஷோட் 85% இன் ஃபிசிக்ஸ், just 5% இன் கெமிஸ்ட்ரி. வெறும் 5% தான் இருக்குது அப்படின்னு. ஸ்கோர் சஜஷன் இட் டிட் நாட் கெட் எனஃப் டைம் டு மெமரைஸ் த கெமிஸ்ட்ரி ஆன்சர்ஸ். இதில் நகைப்புக்குள்ளான விஷயம், கெமிஸ்ட்ரி வந்து அவர் மெமரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. ஈவன் அவர் மற்ற 3 சப்ஜெக்ட்டுமே சேர்த்து நெகட்டிவ் மார்க்கில் பாருங்கள் 185 அவுட் ஆஃப் 720 எடுத்து வச்சிருக்காரு. அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் கண்ணா, நீட் கொஷின் பேப்பர் கையில் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டா கூட 185 தான் எடுத்திருக்காரு. அப்போ இவரோட ஃபியூச்சரை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி யாராவது தவறு செஞ்சால் கூட ஃபியூச்சரில் நீங்கள் எதை சாதிக்க போகிறீங்க? ஒன்றுமே சாதிக்க போகிறதில்ல. அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் இங்கே ஒரே ஒரு வே மட்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீட் பேப்பர் லீக்கை நீங்கள் நம்புறதை விட, இவர் ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, சார் பேப்பர் கிடச்சிச்சின்னா நமக்கு ஸ்கோர் பண்ணிடலாமே. பாருங்கள், இவருக்கு பேப்பர் கிடைச்சும் மெமரைஸ் பண்ண முடியல. அப்போ நீங்கள் பேப்பர், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறான மனப்பான்மையில் இருப்பாங்க, பேப்பர் லீக் ஆச்சுன்னா அதை வச்சு படிச்சிடலான்னு. முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த அனுராக் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம், கொடுத்தாச்சு. சரி, ரைட். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? அன்டில் டேக் கேர் யுவர் ஹெல்த். வரக்கூடிய நீட் 2025 720 out of 720 டார்கெட்டை வச்சிருக்கக்கூடிய பிகினர் டு டாப்பர் வரைக்கும் எல்லோருக்குமே ப்ராமிசிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியும் மீன்வைல் சபரி நீட் அகாடமியும் 2 பேருமே இணைஞ்சு சேலத்தில் எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் இந்த ஸ்கோரை ரியல் டைமில் அச்சீவ் பண்ணுறதுக்காக பெஸ்ட் கேம்பஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எலாபரேட்டட் கிளாஸ் ரூம்ஸ், ஏர் ஃபெசிலிட்டியை நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. மல்டிபிள் லேப்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கல் லேப் கொடுத்துருக்கோம், பயாலஜி லேபும் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூம். ஒரு கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக வெளியே நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. செக்யூரிட்டி கொடுத்துருவோம், வார்டன் கொடுத்துருவோம், டோட்டல் கேம்பஸும் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருவோம். பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரூமுக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. கேண்டீன் கீழே லொக்கேட் ஆகிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் தான் கொடுத்துருக்கோம். ஃபுட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஃபுட்டாக மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி கூட நம்ம அகாடமியில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸோட அஃபோர்டபுளான ப்ரைஸோட இந்த வருஷம் அடுத்த பேட்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் என்கொயரி பண்ணி உடனே உங்கள் அட்மிஷன் எடுத்துக்கங்க. தேங்க்யூ.